Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா filter அப்படிங்கற ஆப்ஷன் தான் பார்க்க போறோம். சோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல கிரியேட் பண்றோம் அப்படினா செலக்ஷனுக்கு வந்து நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா நம்ம வந்து எந்த ஒரு மைனூட்டான ஆப்ஜெக்ட்டா இருந்தாலும் நம்ம ஈஸியா செலக்ட் பண்றதுக்காக இந்த filter அப்படிங்கற ஆப்ஷன் யூஸ் பண்றோம். இது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா லைன் டூல் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் சர்க்கிள் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல சர்க்கிள் பாத்தீங்க அப்படினா டிஃபரண்ட் சைஸஸ்ல இருக்கு. அதாவது ஒரு சில சர்க்கிள் வந்து 1 ஃபீட்ல இருக்கு, இன்னொரு சில சர்க்கிள் வந்து 2 ஃபீட்ல இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து சர்க்கிள் வந்து 1 ஃபீட்ல இருக்க சர்க்கிள் மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணனும் அப்படினா நம்ம இந்த ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போலாம். சோ ஃபில்டருக்கு F5 அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. F5 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. சோ இப்போ என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எம்டியா தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் கீழ வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஃபில்டர் அப்படினு சொல்லிட்டு இருக்கும். இதுல நான் போயிட்டு சர்க்கிள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுக்கிறேன். ஓகேங்களா? நான் சர்க்கிள் கொடுத்துட்டு ஆட் டு லிஸ்ட் கொடுத்துறேன். இந்த இடத்துல எனக்கு ஆட் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் அப்ளை கொடுத்துட்டு இப்போ நான் இத ஃபுல்லா ஹோலா செலக்ட் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ என்டர் கொடுக்கிறேன் பாருங்க. நமக்கு சர்க்கிள் மட்டும் எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ பர்టిక్యులரா எனக்கு வந்து 1 ஃபீட் உள்ள சர்க்கிள் மட்டும் செலக்ட் பண்ணனும் அப்படினா ஃபில்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு சர்க்கிளோட ரேடியஸ் அப்படினு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோகேட்ல இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸ்மே நமக்கு இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. நமக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கிள் எடுத்துட்டீங்கன்னா சர்க்கிள் ரேடியஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த ரேடியஸ் கொடுத்து ஆட் டு லிஸ்ட் கொடுக்கிறேன். சோ இந்த ரேடியஸ் வந்து எனக்கு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படினா 1 ஃபீட் கொடுக்கிறேன். ஓகேவா? சோ 1 ஃபீட்ல இருக்கக்கூடிய சர்க்கிள் எல்லாமே செலக்ட் பண்ணனும். சோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஃபில்டர் சோ ஃபில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 0 ன்னு இருக்குல. சோ இந்த 0வை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். சோ எடிட்ல போயிட்டு 1 ஃபீட் அப்படினு சொல்லிட்டு கொடுக்கிறேன். சோ ஆட் டு லிஸ்ட்ல கொடுத்துட்டு இத வந்து delete பண்ணிரலாம். இப்போ அப்ளை கொடுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு இந்த சர்க்கிள் எல்லாமே 1 ஃபீட் உள்ள சர்க்கிள். ஓகேவா? சோ இப்படி தான் நம்ம வந்து சர்க்கிள் வந்து சர்க்கிளோ இல்ல வேற எந்த டூலா இருந்தாலும் வேற எந்த காம்போனன்ட்டா இருந்தாலும் பர்టిక్యులரா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டீஸோட நம்ம செலக்ட் பண்ணனும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணனும் அப்படினா ஃபில்டர்ல போயிட்டு இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளியர் லிஸ்ட் கொடுத்துறணும். அதுக்கு அப்புறம் தான் நீங்க நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கே போகணும். இதோட கொடுத்தீங்க அப்படினா சர்க்கிள் 1 ஃபீட்ல இருக்கணும். அதே போல அது வந்து சர்க்கிள் பிளஸ் லைன் டூலா இருக்கணும் அப்படினா நமக்கு அந்த மாதிரி காம்போனன்ட் எதுமே இல்ல. அப்ப உங்களுக்கு வந்து எந்த காம்போனன்ட்டும் இல்ல அப்படினு சொல்லிட்டு காட்டும். அதனால இத எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் லைன் அப்படினு சொல்லிட்டு கொடுக்கிறேன். லைன் கொடுத்துட்டு ஆட் டு லிஸ்ட் கொடுத்துறேன். அப்புறம் அப்ளை கொடுத்துட்டு இப்போ நான் ஃபுல்லா செலக்ட் பண்றேன். நமக்கு லைன் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இது செலக்ட் ஆகலன்னு பார்க்காதீங்க. இது வந்து ரெக்டாங்கிள். ஓகேங்களா? சோ நமக்கு லைன் டூல் மட்டும் வேணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து டெக்ஸ்ட் செலக்ட் பண்றேன் பாருங்க. ஃபில்டர் இத ஃபர்ஸ்ட் கிளியர் லிஸ்ட் கொடுத்துறேன். அதுக்கு அப்புறம் டெக்ஸ்ட்ல போறேன். டெக்ஸ்ட் போயிட்டு ஆட் டு லிஸ்ட் கொடுத்துட்டு அப்ளை இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணும்போது நமக்கு டெக்ஸ்ட் மட்டும் இது மட்டும் செலக்ட் ஆகும். ஓகேவா? சோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபுல் ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படினா லாஸ்டா ஏதாவது கரெக்ஷன் பண்றீங்க இந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.